அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 25, 2024 கார்த்திகை 10ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்ததை பற்றி வருந்தாது, வருவதை பற்றி கற்பனை செய்யாது, நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா
எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வந்து வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே வந்து இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு வந்து அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் வந்து போவதனால், அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் வந்து அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம்
சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலையும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான புத்தகத்தோடு வந்திருக்கிறேன். புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை பல புத்தகங்கள் தந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான புத்தகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க. இப்போ நம்ம அந்த புத்தகத்தின் முதல் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். எப்பொழுதும் போல் புத்தகத்தை ஒரு யூடியூப்பர் சொல்ல அதற்கான விளக்கத்தை நாம் வந்து அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி அந்த யூடியூப்பர் சொல்ல வாருங்கள் அந்த புத்தகத்தை சுவாசித்து கொண்டே பயணிக்கலாம். சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, முகமது அலி, விஸ்வநாதன் ஆனந்த், லெப்ரான் ஜேம்ஸ், கோபி பிரையண்ட், இவங்க பேரெல்லாம் கேட்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் அழைக்கலாம். அதுதான் சாம்பியன். இவங்க எல்லாருமே இவங்களுடைய விளையாட்டு துறையில் மிகப்பெரிய சாம்பியன்ஸ். டாக்டர் பாப் ரோட்டெல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். இவங்க இந்த மாதிரியான சாம்பியன்ஸ் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோடு இவங்களுடைய மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஹவு சாம்பியன்ஸ் திங்க் அப்படிங்கிற புத்தகத்திலையும் எழுதியிருக்காரு. முதல்ல சாம்பியன்ஸ் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய துறையில் ஒரு சாம்பியனாக, ஒரு வெற்றியாளனாக இருக்கணும். நாம் நினைக்கக்கூடிய ஒரு ஹைட்டை, ஒரு உயரத்தை, ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். அந்த விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா ஏற்கனவே வெற்றி அடைஞ்சவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு செயல்படுறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். சரி, இப்போ சாம்பியன்ஸ் எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நன்றி. புத்தக சுருக்கத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். இந்த முதல் பகுதியில நாம இன்னைக்கு பார்க்க போற புத்தகத்தின் பெயர் என்ன? புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன? எதை பற்றி பார்க்க போகிறோம் என்பது போன்று இருந்தது. புத்தகத்தின் பெயர் ஹவு சாம்பியன்ஸ் திங்க். இது வெற்றியாளர்கள் எப்படி சிந்திப்பார்கள், எப்படி யோசிப்பார்கள், இதுதான் புத்தகத்துடைய தலைப்பு. ஹவு சாம்பியன்ஸ் திங்க். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பாப் ரோட்டெல்லா அப்படிங்கிற ஆத்தர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், அதாவது விளையாட்டுத்துறையில உள்ள ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஸோ புத்தகத்தின் பெயர் ஹவு சாம்பியன்ஸ் திங்க். புத்தகத்தின் ஆசிரியரின் பெயர் பாப் ரோட்டெல்லா அப்படி. அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே சச்சின் டெண்டுல்கர், எம்.எஸ். தோனி, முகமது அலி, விஸ்வநாதன் ஆனந்த், லெப்ரான் ஜேம்ஸ், கோபி பிரையன்ட் அப்படின்ட்டு வரிசையா நபர்கள் சொல்லும் போது அவர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், பெரிய சாம்பியன்கள். அந்த சாம்பியன்கள் வாழ்க்கையில சாம்பியன் ஆயிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி அவர்கள் ஏதோ ஒண்ணு செய்திருந்தால் தானே சாம்பியன் ஆயிருக்க முடியும். அந்த சாம்பியன்கள் என்ன செய்திருப்பார்கள், என்ன சிந்தித்திருப்பார்கள், என்ன யோசித்திருப்பார்கள், எதை நோக்கி அவர்கள் பயணித்திருப்பார்கள், அந்த உயரத்தை, அந்த இலக்கை அவர்கள் எவ்வாறு அடைந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அதுதான் இன்னைக்கு நம்ம புத்தகமாக பார்க்க போயிடும். சோ வாழ்க்கையில நாம ஒரு வெற்றியாளனாக மாறுகிறோம், மாறணும். அதுக்குத்தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். நம்ம ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பயணிக்கிறோம். அந்த இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பயணிக்கும் பொழுது ஒரு வெற்றியாளனுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கு, அவனுடைய சிந்தனை எவ்வாறாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி அடைந்தவர்களுடைய இலக்கை அவர்கள் அடைந்த பாதைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுடைய பயணம் ரொம்ப எளிதாக அமைந்து விடும் அல்லவா? அப்படிங்கிறதான் அந்த யூடியூபர் குறிப்பிட்டு இந்த புத்தகம் அதை பற்றி தான் சொல்ல போகிறது. அந்த ப்ளூ பிரிண்டை நம்ம கையில தரப்போகிறது. நாம இனிமே ஒரு மேப் நம்ம கைக்கு வரப்போது, அந்த மேப் வழியா நம்ம போறோம். ஸோ ரொம்ப எளிதா ஏற்கனவே ஜெயித்தவர்களுடைய வழியை பின்பற்றினோம்னாலே வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது மாதிரி இந்த புத்தகத்துல அந்த புத்தக ஆசிரியர் எழுதுகிறார். ஸோ ஹவு சாம்பியன்ஸ் திங்க் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்க்க போயிடும். வாருங்கள் புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை பார்த்து கொண்டே நடக்கலாம். எக்ஸப்ஷனல். இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் அபூர்வமானவங்களா இருப்பாங்க. அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. சரி, இந்த மற்றவங்களுக்கும் இந்த எக்ஸப்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அபூர்வமான அல்லது தனித்தன்மை வாய்ந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே, நான் பணம் சம்பாதிக்கிறதுலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை விளையாடுறதுலையோ நான் பெஸ்ட்டாக இருக்கேன், இதில் நான் என்னுடைய ப்ரொஃபஷ்னலை, என்னுடைய கெரியரை நான் செக்யூர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு தாட் இருக்கும். அதனால் நான் இதை தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தேவையான விஷயங்கள் நான் உருவாக்கின பிஸ்னஸில் இருந்தோ, ஸ்போர்ட்ஸில் இருந்தோ, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தோ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸப்ஷனல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய சக்தி எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டில் நான் இன்னும் ஒரு ஆழமான, இன்னொரு உயரமான ஒரு இடத்தை அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் இப்போ இருக்கிறத விட த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலேயே இதுதான்ப்பா சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு அந்த நிலைமைக்கு நான் போகணும், நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே இதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை வாழணும், ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை மாறணும் அப்படிங்கிறத அவங்களுடைய மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு முறை பாப் ரோட்டெல்லா லெப்ரான் ஜேம்ஸை சந்திக்கிறாரு. லெப்ரான் ஜேம்ஸ் அவருடைய மிகப்பெரிய ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்காக பாப் ரோட்டெல்லாவை மீட் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது லெப்ரான் ஜேம்ஸ் ஆல்ரெடி பேஸ்கெட் பாலில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அவருடைய உயரம் கிட்டத்தட்ட 6 அடி 8 அங்குலம், அவருடைய வெயிட் 113 கிலோ, NBA ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேற, அவருக்கு ஆல்ரெடி தேவையான ஸ்பீட், ஆல்ரெடி தேவையான எனர்ஜி எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய இலக்குகள் இது எல்லாத்த விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது பாப் ரோட்டெல்லா கேட்கிறாரு,
லெப்ரான் உன்னுடைய இலக்குகள் என்ன, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு லெப்ரான் சொல்றாரு, நான் கூடைப்பந்தாட்டத்தில் ஒரு சரித்திர நாயகனாக வேண்டும், நான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த விளையாட்டு வீரனாக வேண்டும் அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு ஆத்தர், லெப்ரான் உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, உன்னுடைய உடல் பலம் மற்றும் திறமை உன்னுடைய மனதின் இலக்கோடு பொருந்தும்படி செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டியது அதுதான். சரி, நீ இப்போ எங்க இருக்க, உன் இலக்குக்கும் நீ இப்போ இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு தூரம்? அதுக்கு லெப்ரான் பதில் சொல்றாரு, நான் என் இலக்கை அடையணும் அப்படின்னா சாம்பியன்ஷிப் ஆட்டத்துல வெற்றி பெறணும், அதுக்கு நான் நல்லா 3 பாயிண்ட் ஷூட்டை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு பதில் சொல்றாரு. 3 பாயிண்ட் ஷூட் அப்படின்னா பேஸ்கெட் பால்ல எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஷூட் பண்றாங்களோ, அந்த பாலை வந்து இந்த கூடைப்பந்துல அந்த பந்தை போடுறாங்களோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம். அப்போ லெப்ரான் ஜேம்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து அவர்னால இந்த 3 பாயிண்ட் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷூட்டை அடிக்க முடிஞ்சா அவர் நல்லா விளையாடுவாரு. நல்லா விளையாண்டா அவர் ஒரு சாம்பியனா அவர் நினைக்கக்கூடிய இலக்குகளை அடைய முடியும். அதுக்கு ஆத்தர் சொல்றாரு, சரி, உன் இலக்குகளை அடைய பயிற்சி இலக்குகளை உருவாக்க வேண்டும், நீ செய்ய வேண்டியது இதுதான். உன் இலக்குகளை அடைய நீ சாதிக்க வேண்டிய இலக்குகளை ஒரு குறும் காணொளியாக உருவாக்கு, அதை தினமும் பார்த்து நீ அந்த அளவுக்கு செயலாற்றுவது போல் மனதளவில் உணர்வுபூர்வமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். அதோடு ரெண்டாவதா இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாளும் 400 முறை 3 பாயிண்ட் ஷூட் அப்படிங்கிற அந்த ஷூட்டை நீ பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. லெப்ரான் அதை கேட்டுட்டு சொல்றாரு, அது சரி, ஆனா இந்த பயிற்சியை நான் பண்றதுனால எனக்குன்னு பெருசா பிரயோஜனமா தெரியலையே அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு ஆத்தர், நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ தெரியாது, இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குவியோ தெரியாது, ஆனா நீ செய்யணும். நீ உன்னுடைய இலக்கில் முன்னேறணும்னு நினைச்சா உன் இலக்குக்காக பயிற்சி செய்ய நீ தேவையான நேரத்தையும் தேவையான ஆற்றலையும் உருவாக்கணும். நன்றி. புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 2ஆம் பகுதியில புத்தகத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம். தி சாம்பியன் திங்க் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல நம்ம உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம். முதல் விஷயமாக எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அந்த சாம்பியன்கள் மட்டும் ஒரு விதிவிலக்கானவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, ஏன்னா வெற்றியாளர்கள் வந்து சாதாரண நபர்கள் மாதிரி சிந்திக்க மாட்டாங்க, அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. சாமானியனுக்கும் சாதனையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர்கள் சாமானியனை போல ஒரு சாதாரணவனை போல சிந்திக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்களை போன்று இல்லாமல் தனித்துவமானவர்களாகவும் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் சாம்பியன்ஸோட மனதுல இருக்கு. மற்றவர்களை போல அவங்க இல்லாம வித்தியாசமா நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுதான் விதிவிலக்கானவர்கள், எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட இந்த புத்தகம் தொடங்குகிறது. இதுல லெப்ரான் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பாப் ரோட்டெல்லா, அதாவது புத்தகத்தின் ஆசிரியர் வந்து சந்திக்கிறாரு. அப்படி அவர் சந்திக்கும் பொழுது லெப்ரான் ஜேம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்பியன். அவரு பேஸ்கெட் பால்ல NBA டீம்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து 6.8 அடி உயரத்துல இருக்கக்கூடிய 118 கிலோ எடையுள்ள ஒரு ஆஜானுபாகுவான ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், தலை சிறந்த விளையாட்டு வீரர். NBA அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அந்த பேஸ்கெட் பால் டீம்ல அவர் வந்து ஒரு பெரிய நபரா தான் இருக்கார். இருப்பினும் அவருக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அல்லவா, அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத பாப் ரோட்டலா வந்து லெப்ரான் ஜேம்ஸ் கேட்கிறார். சோ இப்ப கேட்கும் பொழுது நமது எட்டனுடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள், நம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக நடந்தவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக நடந்தவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கும் நான் வந்து நீரை பற்றின நினைவூட்டல் அப்படிங்கிறது நிறைய சொல்வது. அதுக்கிடையில் நம்மளுக்கு புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுவாசித்து கொண்டிருக்கோம், வாசித்து கொண்டிருக்கிறோம்.
முதல்ல இந்த புத்தகம் தொடங்கும் பொழுது அவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சாம்பியன்களை வந்து சொன்னார். சாம்பியன்கள் அப்படின்னு சொல்லும்போது நேற்றைக்கு, அதாவது நம்ம கிரிக்கெட் நீங்கள் பார்ப்பீங்க, சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. அந்த வகையில் இன்னைக்கு இந்திய அணி அப்படிங்கிறது அதாவது இன்னைக்கு நான் இப்போது முடித்ததுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்தியாவை வந்து வெற்றி நிலையில் இருக்கக்கூடிய அந்த தருவாய் அப்படிங்கிறது நேற்றையோடைய முடிவுலேயே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 530 சில்லற ரன்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அவங்க அதுக்குள்ளாக இன்னும் 3 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலிய அணி வந்து தோல்வியை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை நான் உங்களோட பகிரணும்னு நினச்சேன். ஸோ எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பீங்க அப்படிங்கிறதும், கிரிக்கெட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்களுடைய கருத்து பெட்டியில் கருத்தாக பதிவிடுங்கள். கருத்து பெட்டியில் இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக பதிவிடுதல் அப்படிங்கிறது, கிரிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கிரிக்கெட் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய வீரர் யார்? கிரிக்கெட் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய வீரர் யார்? இந்த 2 கேள்வி தான். கூடுதலாக கிரிக்கெட் அப்படிங்கிறது நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு தகவலையும் கூடுதலாக நீங்கள் பகிரலாம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கேள்வியாக கருத்தாக அமைய போகிறது. இந்த கருத்துக்களை நாம் வந்து பதிவிட்டு கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்கள் வாருங்கள். தொடர்ந்து புத்தகம் நம்ம வந்து நிறைய பார்க்க போயிடும். நமது 8 நடை 2ஆம் பகுதியை தொடர்ந்து நடக்க போயிடும். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைத்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ லெப்ரான் ஜேம்ஸ்க்கும் பாப் ரோட்டல்லாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதலாவதாக உன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற முதல் கேள்வியை அதை எனக்கு விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு அவர் கூறுவது அப்படிங்கிறது, நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், நான் வந்து ஒரு கூடை பந்தாட்ட வீரர், அதுல நான் ஒரு சரித்திர நாயனாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விளையாட்டு வீரனாக நான் இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரனாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ பாப் ரோட்டர்ல சொல்றாரு, லெப்ரான் உனக்கு திறமைகள் இருக்கு, உன்கிட்ட எல்லாரிடமே, இது வந்து நம்ம அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். பாப் ரோட்டர்ல ஏதோ லெப்ரான் தான் பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மை பார்த்து நம்மளுடைய ஆசிரியர் நம்ம கேட்பது போல நம்ம கேட்டுக்கலாம். உன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் நம்மகிட்ட கேட்கிறாரு. இந்த இடத்துல லெப்ரான் வந்து பேஸ்கெட் பால்ல நான் வந்து ஒரு தலை சிறந்த வீரனா வரணும், வரலாற்றுல இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உலகின் தலை சிறந்த வீரனா ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த இடத்துல நாம நம்மளுடைய இலக்கை நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஆசான்கிட்ட. சோ அப்படி ஆசான் நம்மளிடம் கேட்கிறார், நம்ம அதுக்கு பதில் சொல்றோம். அதுக்கு அவர் திரும்ப சொல்றாரு, ஓகே உனக்கு திறமைகள் இருக்கு. இது வந்து லெப்ரான்ட்ட பாப் ரோட்டர்ல சொன்னது. நீங்க அப்படியே உங்களுடைய ஆசான், உங்களுடைய ஆசிரியர் உங்களிடம் கேட்பது போல நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கு நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட திறமை இருக்கு, உன்கிட்ட உடல்ல பலமும் இருக்கு, ஆனா உன்னுடைய திறமையை மனதின் இலக்கோடு பொருந்தும்படி செய்ய வேண்டும். நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய இலக்கையும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய திறமையையும் பொருந்தும்படி செய்ய வேண்டும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம மனதுல இலக்கு இருக்கு, நமது உடல்ல திறமை இருக்கு. இந்த இரண்டையும் இணைய வைக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது அதுதான் அப்படிங்கிறத பாப் ரோட்டர்லாம் சொல்றாரு. சரி, நீ இப்போ எங்க இருக்க, உன் இலக்கு நீ இப்போ இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? அடுத்த கேள்வி கேட்கிற. சரி, இப்ப நீ எந்த இடத்துல நிக்கிற, உன்னுடைய இலக்கு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இது நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது சொல்லுவோம், நினைவூட்டுவோம். நம்மளுடைய இலக்கை
நீங்க பாருங்க அது இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம், இன்னும் எத்தனை நாள்ல அடைய போறோம் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அல்லவா? அந்த நினைவூட்டலை தான் இந்த இடத்துல ஆசிரியராக கேட்கிறார். சரி, நீ இப்ப எந்த இடத்துல இருக்கிற, உன்னுடைய இலக்கு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. அதுக்கு லெப்ரான் குறிப்பிடுறாரு, நான் என் இலக்கை அடைய சாம்பியன்ஷிப் ஆட்டத்துல நான் வெற்றி பெற வேண்டும். சாம்பியன்ஷிப்னு ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது, அதுல நான் வெற்றி அடைய வேண்டும். அதுல நான் வந்து 3 பாயிண்ட் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூடைப்பந்தாட்டத்துல ஒவ்வொரு நிலையில இருந்து நம்ம பந்தை வந்து அந்த கூடையில எறிந்தோமானால், அது கூடைக்குள் விழுந்தோமானால் இயல்பா 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. உள்ள போய் ஷூட் போட்டோம்னா 2 பாயிண்ட், வெளியில இருந்து போட்டோம்னா 3 பாயிண்ட், நடுவுல இருந்து போட்டா 5 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வெளிவட்டம் அப்படிங்கிறது நம்மளை யாரும் தடை செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது போடக்கூடிய ஒரு இலக்கு. அந்த இடத்துல இருந்து போட்டா 3 பாயிண்ட் ஷூட் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த 3 பாயிண்ட் ஷூட் வந்து நான் அதிகமா போடக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இதுதான் இலக்கையும் சொல்லிட்டாரு. சாம்பியன்ஷிப்ல நான் வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதும், அதுல 3 பாயிண்ட் ஷூட்ல நான் தான் அதிகமா போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப கிளியரா அவருடைய இலக்குகளை சொல்லிட்டார். அதுக்கு மீண்டும் வந்து பாப்ரோட்டலா என்ன சொல்றாரு, சரி உன் இலக்குகளை அடைய பயிற்சி இலக்குகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு பயிற்சி இலக்குகளை உருவாக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது இதுதான். உன் இலக்குகளை அடைய நீ சாதிக்க வேண்டிய இலக்குகளை ஒரு குறும் காணொளியாக உருவாக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதனாலதான் அந்த புத்தகத்தின் வரிகளையே அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஏன்னா விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செய்வோமானவா, அதைத்தான் இந்த இடத்துல ஆசிரியர் வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறார். சரி, உன் இலக்குகளை அடைய பயிற்சி இலக்குகளை உருவாக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது இதுதான். உன் இலக்குகளை அடைய நீ சாதிக்க வேண்டிய இலக்குகளை ஒரு குறும் காணொளியாக உருவாக்க வேண்டும். குறும் காணொளி அப்படின்னா படக்காட்சியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஸோ இந்த படக்காட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். நாம லைஃப்ல இப்போ அந்த இடத்துல லெப்ரானுக்கு அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, மேட்ச் ஆரம்பிக்குது, மேட்ச்ல வந்து நீ உள் நுழையிற, நீ வந்து 3 பாயிண்ட் ஷூட் நிறைய போடுற, அதனால உன்னுடைய டீமுக்கு அதிக மார்க் கிடைக்குது, அதிக பாயிண்ட் கிடைக்குது. அதன் மூலமாக நீங்க சாம்பியன்களாக மாறுறீங்க. ஸோ சாம்பியன்ஷிப் அந்த போட்டியை நீங்க வந்து வெல்றீங்க. உன்னுடைய பெயர் வந்து புகழும் வந்து அங்கே பத்திரிகைகளிலிருந்து தொலைக்காட்சிகளிலிருந்து அத்தனையிலும் ஒழிக்கப்படுகிறது. இப்படித்தான் நீ கனவு காணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். இது நம்மளுடைய இலக்குகளோடு நாமும் நிறைய, நீங்களும் உங்களுடைய குறும்பட காட்சி நிறைய வைத்திருப்பீர்கள். ஸோ அதை நீங்க வந்து உங்களுடைய மனப்பட காட்சியாக மாற்றி பார்க்கணும். இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு நல்ல பயிற்சியாளரை நியமித்து 400 முறை 3 பாயிண்ட் ஷூட் பயிற்சி தினமும் செய்ய வேண்டும். இது அவரு இரண்டாவது பாயிண்டாக அவர் கொடுத்தது. முதல்ல மனப்பட காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறும்படத்தை நீ மனதில் ஓட்டி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ஒரு நல்ல பயிற்சியாளர் அவர், அதாவது அந்த போட்டிக்கு அவர் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுனால ஒரு பயிற்சியாளரை நியமிச்சுக்கணும். அந்த பயிற்சியாளரை வச்சு அந்த 3 பாயிண்ட் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 புள்ளிகளை பெறக்கூடிய அந்த ஷூட் போடுவதற்கு தினசரி 1 முறை 2 முறைலாம் இல்ல, 400 முறை நீ பழக வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை கேட்ட லெப்ரான் வந்து 400 முறையா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு திரும்ப வந்து புத்தகத்துல அவங்க என்ன குறிப்பிடுகிறாங்க அப்படின்னா, நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ தெரியாது, இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குவியோ தெரியாது, ஆனால் செய்யணும். இதுதான் வந்து பாப்ரோட்டலா சொன்னது. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ தெரியாது, எப்படி நேரம் ஒதுக்குவியோன்னா தெரியாது, ஆனா இதை நீ செய்யணும். நீ உன்னுடைய இலக்கு நீ முன்னேறணும்னு நினைச்சா உன் இலக்குக்காக பயிற்சி செய்ய நீ தேவையான நேரத்தையும் ஆற்றலையும் உருவாக்கணும். ஸோ நம்ம இலக்கை அடையணும்னா வேறு வழியே இல்லை. அதுக்கான நேரத்தையும் அதுக்கான ஆற்றலையும் நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புத்தகத்துல ஆசிரியர் வந்து சொல்லிக்கிட்டு வர்றார்.
தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்துடைய 3ஆம் பகுதியை பார்ப்போம். இதுவரை அதாவது இலக்குகளை எப்படி நம்மளுடைய திறமையோடு இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும், அந்த இணைக்க வேண்டும் ஒரு மனப்பட காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும், 2வது தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பலம் இல்லை அப்படின்னா நிச்சயமா நீ இலக்கை அடைய முடியாது. நீ என்ன செய்வியோ எது செய்வோ தெரியாது. நீ உன்னுடைய நேரத்தை நீ அதிகரித்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ஆற்றலை அதிகமா உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வரையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம் பாருங்கள். கான்ஃபிடென்ட் செல்ஃப் இமேஜ். நண்பர்களே, இதை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் திடீர்னு கடவுள் உங்ககிட்ட இந்த பாருப்பா, நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு வெற்றி தான் கிடைக்கும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ செய்ய வேண்டியது உன் இலக்கை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணமோ அதை மட்டும் நீ பண்ணிட்டு போயிட்டேரு, நிச்சயமாக சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வந்திருக்கும், ஒரு புது கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அடுத்த நாளில் இருந்து நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சாம்பியனுக்குள்ளே இருக்க வேண்டிய 2 முக்கியமான மைண்ட் செட்: ட்ரைனிங் மைண்ட் செட், ட்ரஸ்டிங் மைண்ட் செட். ட்ரைனிங் மைண்ட் செட் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவன் பயிற்சி செய்யறதுக்கு அவன் முன் வரணும். அவனுக்கு சோர்வாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவன் அன்னைக்கு செய்ய வேண்டிய பயிற்சியை செய்யணும். ஏன் அப்படின்னா அவன் இன்னைக்கு செய்யக்கூடிய பயிற்சி, நாளைக்கு செய்யக்கூடிய பயிற்சி, அடுத்த மாதம் செய்யக்கூடிய பயிற்சி, அடுத்த 6 மாதம் செய்யக்கூடிய பயிற்சி தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் சரியாக விளையாடுறதுக்கான தேவையான புது தெம்பையோ புது திறமைகளையோ கொடுக்குது. ஒரு சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ட்ரைனிங் மைண்ட் செட் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் அவன் ட்ரெயின் பண்ணணும். 2வது ட்ரஸ்டிங் மைண்ட் செட். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நான் ஜெயிக்க போகிறேன், நான் வெற்றி அடைய போகிறேன், நான் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னுடைய திறமையை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, என்னுடைய மைண்ட் செட்டை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கணும். நன்றி. தொடர்ந்து புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை பார்த்தா, அந்த 3ஆம் பகுதியில ஒரு முக்கியமான விஷயம் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பேசினாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிறவரை வைத்துக் கொள்வோமே, அவர் சொல்றாரு, நீ தாண்டா சாம்பியன், இன்னையில இருந்து நீ செய்யற ஒவ்வொரு செயலும் சிறப்பா இருக்கும் போது நீ செய்யற எல்லாமே வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும், நம்மளுடைய தோற்றத்துல எப்படி இருக்கும், நம்மளுடைய உடல்ல எப்படி ஒரு மிடுக்கு இருக்கும், இது நம்ம கற்பனையாக செய்து பார்க்க வேண்டியது. நம்மளிடம் நம்மளுடைய நாம் விரும்பக்கூடிய, நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய ஆண்டவன், அவர் சொல்லிடுறாரு, நீ தாண்டா இனிமே உன்னைய அசைச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்மளுடைய உடல்ல ஒரு மிடுக்கு வரும் அல்லவா. அந்த நீங்க யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இதே பள்ளிகள்ல நீங்க ஒரு லீடராக தேர்வாகி இருக்கிறீங்க, அந்த கிளாஸ்லயே நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு உங்களுடைய ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. எது செய்வதாக இருந்தாலும் அந்த பையன் சிறப்பா செய்வான், அவன் செஞ்சா எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மை சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த மனசுல ஒரு மிதப்பு வரும் பாத்தீங்களா, ஒரு மிடுக்கு வரும் பாத்தீங்களா, எல்லாரும் விட நான் தான் டாப் அப்படின்னு தோணும் பாத்தீங்களா. அந்த நிலை எப்போதுமே சாம்பியன்களிடம் இருக்கு. அந்த நிலையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புத்தகத்துல ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. அந்த நிலை நம்மளுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத. இதுல முக்கியமா சாம்பியன்களுக்கு 2 மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறத சொல்றாரு. 1 ட்ரைனிங் மைண்ட் செட், 2 ட்ரஸ்டிங் மைண்ட் செட். ட்ரைனிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இப்போ ஒரு உடல் இழைப்புக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கணுமே, நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் குறிப்பிடுறேன். உடனே இது நம்மளுக்கானதுன்னு உடல் எடை குறைப்பவர்கள் மட்டும் முன்னாடி நிக்க கூடாது. ஐயோ இது நம்மளுக்கு இல்லை அப்படின்ட்டு பின்னாடியும் போய் மத்தவங்க எல்லாம் நின்றக்கூடாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த இடத்துல குறிப்பிடுறேன். சோ அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். நான் எதுலையா இருந்தாலும் சரி, இங்க எந்த இலக்காக இருந்தாலும் சரி, அதோடைய பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். இதுதான் ட்ரைனிங் மைண்ட் செட். அதுக்கு என்ன நடந்தாலும் சரி, காய்ச்சலா இருக்கு, தலைவலியா இருக்கு, பயணத்துல இருக்கு, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்மளுடைய
டெய்லி நம்மளுடைய பயிற்சியை நம்ம செய்தே ஆக வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டு குறிப்பிடணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலி டீம் எடுத்துக்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய களம் அப்படிங்கிறது லைவ்ல நடந்தே ஆகணும். தினசரி தொடர்ந்து நடந்தே ஆகணும். யாருக்கு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து செய்யணும். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் தான் இன்னைக்கு நாம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அந்த பயிற்சி அப்படிங்கிறது அதுதான் ட்ரைனிங் மைண்ட் செட். அதை விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம், தேவைன்னா செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அது சாம்பியனுக்குரிய குணம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. 2வது ட்ரஸ்டிங் மைண்ட் செட். நம்பிக்கை வேணும். நிச்சயம் என்னால முடியும். என்னை தவிர வேற வழியே இல்லை. நான் தான் அதை செய்யணும். எனக்கானது. என்னால முடியலைன்னா யாரால முடியும்? அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த 2 மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அதுதான் ஒரு சாம்பியனுக்கான மைண்ட் செட் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை பார்த்து புத்தகத்தை ஒரு முழு வடிவமா கடைசியா பார்க்க போயிடும். பாருங்கள், புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். ஒரு சாமானியனுக்கும் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரனுக்கும் உள்ள வேறுபாடு யாதெனில், ஒரு சாமானியன் தான் செய்வது சரியாக வரும் வரை பயிற்சி செய்வான். ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரனோ தான் செய்வது எப்படியும் தவறாமல் போகாது எனும் நிலை வரும் வரைக்கும் பயிற்சி செய்வான். ஜார்ஜ் மம்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கோச். இவர் கோபி பிரையண்ட், மைக்கேல் ஜோர்டன் முதற்கொண்ட மிகப்பெரிய ஸ்டார்ஸுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. இவர் கோபி பிரையண்ட்டுக்கு பயிற்சி கொடுக்கும்போது லெப்ரான் ஜேம்ஸுக்கு ஆத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, 3 பாயிண்ட் ஷூட் அப்படிங்கிற ஒரு ஷூட்டை, இதை 1300 தடவை ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்து அதன்படி பயிற்சியும் கொடுத்திருக்கிறாரு. கோபி பிரையண்ட் 1300 முறை இந்த 3 பாயிண்ட் ஷூட்டை ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. போன வருஷம் அவர் இறந்துட்டாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோபி பிரையண்ட் பாஸ்கெட் பால்ல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவர் செஞ்ச இந்த பயிற்சிகள் தான். சரி, அது ஏன் 1300 தடவை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாம்பியன் தான் செய்யக்கூடிய பயிற்சியில அவன் அந்த பாலை ஷூட் பண்றான் அப்படின்னா அது மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற நிலைமை வர வரைக்கும் அவன் பயிற்சி பண்ணுவான். நீங்க செய்யக்கூடிய செயல்ல, அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்காக இருக்கலாம், நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க செய்யற அந்த செயல்ல இதை பண்ணுன அப்படின்னா மிஸ்ஸே ஆகாது, கன்ஃபார்மா ஹிட்டு தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க பயிற்சி பண்ணணும். அதுதான் சாம்பியன் மைண்ட் செட். இந்த சாம்பியன் மைண்ட் செட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 நிலைகள் இருக்கு. முதலாவது, நோ வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 2வது, நோ த பிரைஸ் யூ வாண்ட் டு பே. அந்த இலக்குக்கு ஒரு விலை இருக்கும் இல்லையா, அந்த விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்க செய்ய வேண்டிய பயிற்சியா இருக்கலாம், நீங்க படிக்க வேண்டிய படிப்பா இருக்கலாம், நீங்க உருவாக்க வேண்டிய முதலீட்டா இருக்கலாம். 3வது, ஆர் யூ வில்லிங் டு பே த பிரைஸ். அந்த விலையை நீங்க கொடுக்க தயாரா? அந்த விலை அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல் தான் நண்பர்களே. உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அந்த செயலை திரும்ப திரும்ப பயிற்சியா செய்யுங்க. 1000 முறை பயிற்சி செய்யுங்க. நீங்க செயல்ல இறங்கும் போது, களத்துல இறங்கும் போது, நான் ஒரு விஷயம் பண்ணினேன் அப்படின்னா அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்ற அந்த நிலைமை வர வரைக்கும் நீங்க பயிற்சி பண்ணுங்க. நீங்க இந்த பயிற்சியில வெற்றி அடைஞ்சிட்டா நீங்க செயல்ல தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை பார்த்துட்டோம். இந்த இறுதி பகுதியில அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சாமானியனுக்கு ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரனுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது இங்க விளையாட்டு வீரர் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சாமானியனுக்கும் ஒரு சாதனையாளர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, ஒரு சாமானியன் தான் செய்வது சரியாக வரும் வரை பயிற்சி செய்வான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு சாமானியன் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரனுக்கு, அதாவது ஒரு சாமானியனுக்கும் ஒரு சாம்பியனுக்கும் ஒரு சாதனையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு சாமானியன் தான் செய்வது சரியாக வரும் வரை பயிற்சி செய்வான். இது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். சாமானியனாக இருக்கிற வரைய தான் செய்வது சரியாக வரும் வரை பயிற்சி செய்வான். ஆனால் ஒரு சாதனையாளன் தான் செய்வது எப்படியும் தவறாமல் போகாது எனும் நிலை வரும் வரை பயிற்சி செய்வான்.
சரியாக வரும் வரை செய்பவன் சாமானியன், தவறவே தவறாது என்று செய்பவன் சாதனையாளன். இந்த பாயிண்ட் மட்டும் அடிக்கோடிட்டே பண்ணியிருப்பாங்க அந்த புத்தகத்துல. சோ நாம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சாமானியன் தான் செய்யக்கூடிய பயிற்சி சரியாக வரும் வரை செய்வான். இப்ப 3 பாயிண்ட் ஷூட் பிளான் பண்றாங்க, 3 பாயிண்ட் ஷூட் போட்டுக்கிட்டே இருக்காரு, அது ரிங்ல விழுகவே இல்லை, திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, 1 2 3 100 முறை ட்ரை பண்றாரு, 100வது முறை விழுந்துருச்சு அப்படின்னா சாமானியன் திருப்தி அடைஞ்சுவான், சூப்பர் நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது சாமானியன். சாதனையாளன் என்ன செய்வான்னா, 1 முறை போடுறான், அது உள்ள விழுகுது, 2 முறை போடுறான், அது உள்ள விழுகுது, 3 முறை போடுறான், 100 முறை போட்டும் அது வெளியில விழுகலைன்னா, நான் தாண்டா, நான் போட்டேன்னா ஷூட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் எல்லாம், பேஸ்கெட் பால் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஷூட் இங்க இருந்து எய்ம் பண்ணிட்டு அந்த பால் ரிங்குக்கு கூட போயிருக்காது, ஆனா அந்த வீரர் ஓடிடுவாரு, எங்க போயிடுவாரு, அவரோட இடத்துக்கு ஓடிடுவார். காரணம், தான் போட்டது விழுந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட அவன் தான் சாம்பியன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு 3 கேள்விகளோடு அந்த புத்தகம் முடிவுக்கு வருகிறது. அதாவது அதோட இறுதி வடிவமாக 3 கேள்வியை மட்டும் கேட்கிறாங்க. நோ வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் முதல் கேள்வி. உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணணும். அது எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். சோ நோ வாட் யூ வாண்ட், உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இலக்கு என்ன, நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க. நோ த பிரைஸ் யூ வாண்ட் டு பே, அந்த இலக்குக்குன்னு ஒரு விலை இருக்கும் அல்லவா, அதை நீங்க கொடுப்பதற்கு தயாரா இருக்கீங்களா, விலை என்னன்னு தெரியுமா, அதை கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா, இதுதான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஆர் யூ வில்லிங் டு பே த பிரைஸ், அதை நீங்க கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறீங்களா, இதுதான் 3வது கேள்வி. இந்த 3 கேள்வி, உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய இலக்கின் விலை என்ன, அந்த விலையை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா. இதுக்கு do it 1000 and thousands of times until you cannot get it wrong. சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 1000க்கும் மேற்பட்ட முறை நீங்கள் முயற்சித்தாலும் அதில் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் என்பதை மட்டும் நீங்க மனசுல எப்ப உங்களுக்கு அந்த எண்ணம் வருதோ அப்ப நீங்க சாம்பியன் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ தான் செய்வது தவறாமல் போகாது என் நிலை வரும் வரை முயற்சி செய்பவனே சாம்பியன். சோ சாதனையாளராக மாறணும், நம்ம வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய காரியம் தவறுல அதுல ஒரு சிறு பிழை கூட இருக்காது அப்படின்னு நம்ம என்னைக்கு தோணுதோ அப்பதான் நம்ம சாம்பியன். நாம சரியா செஞ்சுட்டோம்னு நினைக்கிறது சாம்பியன் கிடையாது, அது சாமானியன். ஆனால் நாம் செய்வது தவறவே தவறாது அப்படின்னு நினைக்கிறோம்னா சாதனையாளர் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. பாப் ரோட்டல்லா அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எழுதிய ஹவு சாம்பியன்ஸ் திங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிந்துகிட்டோம். ஸோ தி சாம்பியன்ஸ் திங்க், இதுதான் ஒரு சாதனையாளர்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறதோட நாம் அந்த புத்தகத்தை முடிவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், புத்தகம் முடிவுக்கு வருகிறது, நமது 8 நடை 2வது பகுதியும் முடிவுக்கு வருகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.